Hello students, welcome to 12th physics class. Today we are going to discuss about electrostatic physics 2 marks questions. Book back and book inside questions also. First question, what is electrostatic? The branch of electricity which deal with stationary charges is called electrostatic. ஸ்டேஷ்னரி மீன்ஸ் ஸ்டேபிள் நிலையாக இருக்கக்கூடிய சார்ஜஸை பற்றி நம்ம படிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் கால்டு ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்? சார்ஜிங் த ஆப்ஜெக்ட் த்ரூ ரப்பிங் இஸ் கால்டு ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். என்ன அப்படின்னா ரப்பிங்னா ஒரு பொருள் கூட ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம தேய்க்கும் பொழுது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சார்ஜ் அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட்ஸ். ப்ரூஃப், ஏ நெகட்டிவ் சார்ஜ் ரப்பர் ராட் இஸ் ரிப்பல் பை அனதர் நெகட்டிவ் சார்ஜ் ரப்பர் ராட், but a negative charge rubber rod is attracted by a positive charge glass rod. Here a negative charge is rubber rod, a positive charge is glass rod. So rubber rod and rubber rod is repel, but glass rod and attract rubber rod. என்ன அப்படின்னா இங்கே ரப்பர் ராடுன்றது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, மைனஸ் கேரக்டரு. ஸோ அதுவே கிளாஸ் ராட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் மெட்டீரியலும் இருக்கும்பொழுது அங்கே அட்ராக்ட் பண்ணும். அதுவே ரெண்டுமே சேமாக மைனஸும் இருக்குது, ரப்பர் ராடாக இருக்குது, இல்லை கிளாஸ் ராடு அங்கே பக்கத்தில் கிளாஸ் ராடாக இருக்குது அப்படின்னா அது ரிப்பல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இயர் அட்ராக்ஷன் மீன்ஸ் ஈர்ப்பு, உன்னோட ஒன்று ஈர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். ரிப்பல் மீன்ஸ் உன்னோட ஒன்று தவிர்க்கிறது, ஆப்போசிட் டைரக்ஷனில் உடைய ஃபோர்ஸ் வந்து ப்ரெசன்ட் பண்ணும். ஓகேவா. ஃபோர்த் கொஸ்டின், ஸ்டேட் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. And second point, if any physical process that net change in charge will be zero, that is called conservation of charges. Here conservation means nothing but its constant value. And universal, ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா எனர்ஜியுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மாறாததாக இருக்கும். ஸோ அது உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு ஆற்றலேருந்து என்ன பண்ணலாம், இன்னொரு ஆற்றலுக்கு ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அதோடைய டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி என்னவாக இருக்கும், அதோடைய கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஹியர் நெட் சார்ஜ் அப்படின்றது எதுவும் இல்லை, டோட்டல் சார்ஜ், ஓவராலாக மொத்தமாக அதோடைய சார்ஜ் என்னவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெட்டுனா டோட்டல். கன்சர்வேஷன் மீன்ஸ் கான்ஸ்டன்ட், மாறாத வேல்யூ. ஃபிஃப்த் கொஸ்டின், this question book back questions also. First question, state quantization of electric charge. The charge q of any object is equal to an integral multiples of this fundamental unit of charge E. I think இங்கே q equal to ne, q na charge, n என்றது இன்டிஜர், e na எலக்ட்ரான். ஸோ ஒரு இன்டிஜர் கூட அங்கே இருக்க எலக்ட்ரான்ஸை மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, q அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னன்றது ஒரு இன்டிஜராக இருக்கலாம், 1 2 3 ஒரு ஹோல் நம்பராக இருக்கும். தென் ஆல்ரெடி ஈயோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சது தான், இ ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10 - 19 சி. இங்கே மைனஸ்ன்றது ஸ்மால் வேல்யூ அப்படின்றது சொல்லுது. ஸோ எலக்ட்ரான்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. ஓகேவா. ஸோ -19 அப்படின்றத மறந்துடக்கூடாது. தென் ஏன் யூனிட் சி போட்டிருக்காங்க அப்படின்னா சார்ஜுடைய யூனிட் என்னது, கூலும். ஓகே, அந்த யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும். சிக்ஸ்த் கொஸ்டின், ஸ்டேட் கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ப்பா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சார்ஜ் இருக்குது. ஸோ அது ப்ளஸ்ஸாவோ மைனஸாவோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த 2 சார்ஜுக்குள்ளவும் ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய 2 சார்ஜை பொறுத்து இருக்கும். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 2 சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸை பொறுத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்ன எப்படி லா அப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F directly proportional to Q1 and Q2 divided by R square. The force is directly proportional to
the product of charges, and the force is inversely proportional to square of the distance between them. ஸோ அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூவுக்கு நேர்த்தகவாக இருக்கும். அப்படின்னா அதோடைய சார்ஜ் அதிகமாகும் பொழுது ஃபோர்ஸுடைய வேல்யூவும் அதிகமாகும். தென் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ஸ்லி அப்படின்னா எதிர்த்தகவாக இருக்குது. எதிர்த்தகவு அப்படின்னா நம்ம அகைன்ஸ்டாக இருக்கிறது. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக அதனுடைய ஃபோர்ஸ் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ டிஸ்டன்ஸுடைய வேல்யூ குறையுது அப்படின்னா ஃபோர்ஸுடைய வேல்யூ என்ன ஆகும், அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? According to Coulomb's law, the force and the point charge Q2 exerted by another point charge Q1. ஸோ Q2 உடைய ஃபோர்ஸு எதனுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 தாக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து Q2 உடைய ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸஸ்ன்றது வெக்டர் குவான்டிட்டி. ஸோ the vector form F21 equal to K Q1 Q2 divided by R square and R12 cap. Here K is constant, proportionality constant. proportional நம்ம ரிமூவ் பண்ணிட்டா என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இங்கே K. K உடைய வேல்யூ 1/4 எக்ஸிலன் நாட்ன்றது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். and R cap 12 யூனிட் வெக்டர் directed from Q1 to Q2. ஸோ R1லேருந்து R2 நோக்கி இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை சொல்லுது. அது யூனிட் வெக்டர் அளவுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃபைன் 1 கூலும். 1 கூலும்னா என்ன? கூலும்ன்றது ஒரு மெஷர்மெண்ட். எதுடைய மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜை மெஷர் பண்ணுறக்கூடிய ஒரு யூனிட். ஸோ இப்போ 1 லிட்டர் 1 kg அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி 1 கூலும்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். The SI unit of charge is coulomb. It's mentioned capital C. 1 coulomb is that charge which when placed in free space or air at a distance 1 meter from an equal to similar charge repel with a force of 9 × 10⁹ Newton. ஒரு சார்ஜுக்கும் இன்னொரு சார்ஜுக்கும் நடுவில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் பிரித்து வைக்கும் பொழுது அது ஃப்ரீ ஸ்பேஸாகவும் இருக்கலாம், இல்லை காற்றுல அதில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு நடுவில் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன் அளவுக்கு வேல்யூ இருந்தது அப்படின்னா அந்த சார்ஜுடைய வேல்யூ வந்து என்னென்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், 1 கூலம் அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டிக்கான ஒரு டெஃபினிஷன் நம்ம கொண்டு வர போகிறோம். எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு கூலும்ஸ் லா. ஸோ நம்ம கூலும்ஸ் லாவில் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ பர்மிட்டிவிட்டி வந்து நம்ம எதில் எடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸில் எடுத்துருப்போம். ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா ஏர். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஒரு மீடியம் ப்ரெசென்ட் பண்ணி ஸோ அந்த மீடியமுக்கும் இந்த ஃப்ரீ ஸ்பேஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, ஸோ அதுக்கான வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது பர்மிட்டிவிட்டியை பொறுத்து இருக்கிறதால ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. அது ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி நம்ம என்ன சிம்பிளில் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிலன் ஆர். அந்த ஆர்ன்றது ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னு நமக்கு தெரியும் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்றது எக்ஸிலன் நாட். அண்ட் மீடியமுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் சிம்பிளாக ஒன்லி எக்ஸிலன் மட்டும் எடுத்துக்கணும். அங்கே நாட்டோ இல்லை ஆரோ அங்கே ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? பட் இங்கே மீடியம்ன்றது அந்த எக்ஸிலன் நாட்டும் ரிலேட்டிவும் ப்ராடக்ட் பண்ணி வர வேல்யூ தான் மீடியமாக இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸிலன் ஈக்குவல் டு எக்ஸிலன் நாட் அண்ட் எக்ஸிலன் ஆர். From Coulomb's law, the electrostatic force is F21 vector equal to 1/4 epsilon Q1 Q2 divided by R square R cap 12. So epsilon equal to epsilon naught and epsilon R. So we get equation 1/4 epsilon naught epsilon R Q1 Q2 divided by R square R12. Here epsilon equal to epsilon naught and epsilon R it is called relative permittivity of any medium. Epsilon naught is called permittivity of free space or vacuum and epsilon R is called relative permittivity. ஸோ ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி எக்ஸிலன் ஆர் வேணும் அப்படின்னா எக்ஸிலன் நாட் ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும். ஸோ எக்ஸிலன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸிலன் பை எக்ஸிலன் நாட். த யூனிட் ஆஃப் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி நோ யூனிட்.
Thus, the ratio of permittivity of medium to the permittivity of free space is called relative permittivity or dielectric constant. Epsilon r equal to epsilon by epsilon naught. It has no unit. So, இதுக்கு யூனிட் இல்லை. For air, epsilon r equal to 1 and for other dielectric medium, epsilon r greater than 1. It's important, 1 mark. Next question, give the vector form of Coulomb's law. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ 2 சார்ஜ் எடுத்துப்போம், அந்த 2 சார்ஜுக்குள்ளே ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்று இருக்க ஃபோர்ஸ் வந்து F2 உடைய ஃபோர்ஸு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், 1 டிபெண்ட் பண்ணியிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து F1 உடைய ஃபோர்ஸ் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், 2 டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே 1 2ன்றது நம்ம 2 சார்ஜஸ் மட்டும் இங்கே எடுத்ததுனால 1 2ன்னு எடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் 3 4 ஆர் 5 6 கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சார்ஜை வந்து நீ ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டி, அதனால் அங்கே மேக்னிட்யூட் வேல்யூவும் டைரக்ஷனும் மென்ஷன் ஆகிருக்கும். இங்கே R12 அண்ட் R21ன்றது யூனிட் வெக்டர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ், சம்டைம் 2 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. ஜஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இட் ஆக்ட் பிட்வீன் 2 மாசஸ். கூலும் ஃபோர்ஸில் 2 சார்ஜுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் பற்றி பார்ப்போம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் 2 மாஸ் சார்ஜுக்கு போல் என்ன பண்ணுவாங்க, 2 மாஸ், அந்த 2 மாசுக்கிட்ட நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை பற்றி பார்ப்போம். அடுத்து கூலும்ஸ் செகண்ட் பாயிண்ட், இட்ஸ் கேன் பி அட்ராக்டர் ஆர் ரிபல்சிவ். கூலும் ஃபோர்ஸுன்றது அட்ராக்ஷன்லையும் நடக்கும், ரிபல்சிவும் நடக்கும். பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்றது எனி டைம் அட்ராக்ஷன் மட்டும்தான், ஆல்வேஸ் அட்ராக்ஷன் மட்டும் தான் நடக்கும். ரிபல்ஷன் ஃபோர்ஸை பற்றி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, ரிபல்ஷன்லையும் அது நடக்காது. அண்ட் தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட். கூலும் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 9 × 10⁹. அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் லெஸர் தென் மேக்னிடியூட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ வந்து ஸ்மாலராக இருக்கும். அண்ட் கூலும் ஃபோர்ஸ் இட்ஸ் டிபெண்ட் அண்ட் த நேச்சுரல் ஆஃப் மீடியம். கூலும் ஃபோர்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும், மீடியமை பொறுத்து இருக்கும். நமக்கு தெரியும் இந்த மீடியமில் இருக்கும்போது வேறு வேல்யூவாக இருக்கும், ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும்போது வேறு வேல்யூவாக இருக்கும். தென் ரிலேட்டிவ் ஸோ மணி வேறு மீடியமாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்றது மீடியமை பொறுத்து இருக்காது. எல்லா மீடியம் இருந்தாலும் இல்லை ஃப்ரீ ஸ்பேஸில் இருந்தாலும் ஸோ அதோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். இஃப் சார்ஜஸ் ஆர் இன் மோஷன் அனதர் ஃபோர்ஸ் கால்டு லொரன்ஸ் ஃபோர்ஸ் கம் இன் டு பிளே இன் அடிஷ்னல் டு கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லாவில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபோர்ஸும் ஆட் ஆகி வரும். எக்ஸாம்பிள் லொரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகும். பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருந்தாலும் மோஷனில் இருந்தாலும் சேம் அதே ஃபோர்ஸாக தான் இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் த சேம் வெதர் 2 masses ஆர் அட் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். இன் டிஃபைன் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். According to superposition principle, the total force acting and given a charge is equal to the vector sum of the force exerted and it by all the other charges. For example, F equal to F1 plus F2 plus F3. Define electric field. The electric field at a point P at a distance r from the point charge Q is the force experienced by a unit charge. Its SI unit is n c power minus 1. This equations E equal to F divided by Q. So the unit of force is Newton, the unit of charge is Coulomb. So n divided by c. Next question, define linear charge density. Density is nothing but அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். The charge per unit length is called linear charge density. Lambda equal to Q divided by L. ஸோ லீனியர் டென்சிட்டி நம்ம லேம்டா என்ற சிம்பிளால் கொடுப்போம். ஸோ இந்த இதை பொறுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்துருக்கோமோ அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய லென்த்தில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அதுக்குள்ளே ரேஷியோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. ஸோ L equal to Q divided by L. Q is charge, L is length. Its SI unit is Coulomb per meter. The unit of charge is Coulomb, the unit of length is meter. So Coulomb per meter or C m power minus 1. Next question, define surface charge density. Surface அப்படின்ற நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏரியா 2 dimensional சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்றது ப்ரெசண்ட்டாக இருக்கும்.
So charge per unit area is called surface charge density. Here density represent in sigma. So sigma equal to Q by A. ஸோ நம்ம பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்ற ரேஷியோ தான் என்னது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. Its SI unit is coulomb per meter square. The unit of charge is coulomb. The unit of area is meter square because area equal to L into B. The unit of length meter, unit of breadth is meter, so meter into meter, meter square. So the unit of area meter square, so the unit of coulomb per meter square or C m power minus 2. Next question, define volume charge density. Volume means length, breadth into height, that is 3-dimensional. So charge per unit volume is called volume charge density. Volume charge represent in rho equal to Q divided by V. So the unit of volume is meter cube. So its SI unit is coulomb per meter cube or C m power minus 3. Next question, define electric field lines. A set of continuous line which are the visual representative of the electric field in some region of space is called electric field line. Next question, two electric field line never intersect each other. Why? If two lines cross at a point, then there will be two different electric field vector at the same point. If some charges is placed at the intersection point, then it has to move in two different direction of same time, which is physical impossible, and electric field lines do not intersect. ஒரே பாயிண்டில் ரெண்டு லைன்ஸ் வந்து ஒன்று இன்டர்ஃபை ஆகும்பொழுது ஸோ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ அதனுடைய டேரெக்ஷனும் என்ன ஆகும், வேறு டேரெக்ஷனில் மூவ் ஆகணும். ஸோ அது மாதிரி வேறு டேரெக்ஷன் மூவ் ஆகிறது வந்து இம்பாசிபிள் அப்படின்றதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனும் எப்பயும் என்ன ஆகாது, ஒன்று இன்டர்செக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் டைபோல்? கிவ் an example. Two equal and opposite charges separated by a small distance constitute an electric dipole. Examples ZO, HCl, NH4 and H2O. என்ன அப்படின்னா டூ சார்ஜஸ், ஸோ அது ஈக்குவலாகவும் இருக்கலாம், அப்படியே ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம், ப்ளஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ அது ரெண்டு சார்ஜையும் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் நம்ம பிரித்து எடுத்து வைக்கும்பொழுது ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். Next question, define electric dipole moment and give its unit. The magnitude of electric dipole moment P is equal to the product of magnitude of one of the charges Q and the distance 2a between P vector equal to Q into 2a. Its unit coulomb meter. நம்ம டைபோல் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த டைபோலில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜுடைய வேல்யூவையும் தென் அந்த ரெண்டு சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் 2aவையும் ப்ராடக்ட் பண்ணி வர வேல்யூ தான் என்னது மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான யூனிட் வந்து கூலும் மீட்டர், பிகாஸ் த சார்ஜ் யூனிட் வந்து கூலும் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது எதால் மெஷர் பண்ணுவோம், மீட்டர். ஸோ த யூனிட் ஆஃப் மொமெண்டம் கூலும் மீட்டர். ஹியர் கேபிட்டல் சி தான் ப்ரெசென்ட் பண்ணணும், ஸ்மால் சி போடக்கூடாது. Next question, define potential difference, give its unit. The electric potential difference is defined as the work done by an external force to bring a unit positive charge from one point to another point against the electric field. ஒரு பாயிண்டில் எடுத்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒர்க் டன். ஸோ அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஒர்க் டனை தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இட்ஸ் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட். இது வந்து நார்மலாக கேபிட்டல் வி அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் இட்ஸ் யூனிட் ஆல்சோ வோல்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் மீன்ஸ் இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸ். ஸோ இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோடு நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த ஒர்க் டன் தான் என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க.